வணக்கம் அன்பானவர்களே, வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ ஆல். எகிப்தில் இஸ்ரேலுடைய அடுத்த பார்வை எகிப்தை நோக்கி இருக்கிறதை நாம் காண முடிகிறது. எகிப்து ஒரு வரலாற்று பெருமை மிக்க ஒரு நாடு. கிட்டத்தட்ட கிமு 2350 எகிப்து ஒரு பெரிய பேரரசை உருவாக்கி வாழ்ந்த ஆண்ட ஒரு நாடாக எகிப்து காணப்படுகிறது. எகிப்திய வரலாறு பாருங்க, நோவாவுடைய வம்சத்திலிருந்து வரும். நோவாவுடைய பையன் காமுடைய பையன் மிஸ்ரா வம்சம்தான் மேக்சிமம் எகிப்தில் இருக்கிறவங்க எல்லாருமே. ஆக இந்த மிஸ்ரா வம்சம் என்பது எகிப்தியர்களை குறிக்கும். ஸோ இது பைபிள் இதற்கு ஒரு பெரிய ஒரு சரித்திர சான்று பாருங்க. நோவா, காம், மிஸ்ரா. இன்னும் எகிப்துக்கு இன்னொரு பேரும் உண்டு. கிங் தாவீது காலத்திலெல்லாம் அந்த கிமு 1000 காமின் தேசம் என்று அழைக்கப்பட்டது. அடுத்து எகிப்து என்கிற வார்த்தை பிற்காலத்திலே புராணங்கள் அவர்களுடைய புராணத்திலே அப்படிங்கிற அந்த தெய்வத்தினுடைய பேர்ல தான் எகிப்து அந்த பேர் வருகிறது. ஆக சரித்திரம் மறந்து புராணத்துடைய ஒரு பெயர் எகிப்தாக இன்றைக்கு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளுதல் அவசியம். இந்த எகிப்துல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, எகிப்துல இஸ்ரவேல் மக்கள் 400 ஆண்டு காலம் அடிமைகளாக இருந்தார்கள். இது ஒரு பெரிய வரலாறு. கிமு 1440 எல்லாம் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். மோசையினுடைய வரலாறு, மோசையின் மூலம் மோசையின் தலைமையில கர்த்தர் அந்த விஷயத்தை செய்தார். எப்ப இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்களோ அதிலிருந்து எகிப்து தள்ளாட ஆரம்பிச்சது. கொஞ்சமாக இந்த பாபிலோனிய பேரரசுடைய படையெடுப்புகளாலும் அப்புறம் குறிப்பா ரோமர்களுடைய படையெடுப்புகளாலும் எகிப்து என்ன செய்தது? தரம் தாழ்ந்து போனது. எகிப்து தரம் தாழ்ந்து போகும் என்று பைபிள்ல தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனத்தின் பிரகாரமாகவே கிமு 600 காலங்களிலேயே எகிப்து தரம் தாழ்ந்து போனது. அப்புறம் இஸ்லாமிக் மார்க்கம் உலகத்துல பரவ ஆரம்பித்த காலத்திலிருந்து எகிப்திலும் அந்த இஸ்லாமிக் மார்க்கம் பரவியது. அதாவது அது வந்து கிபி 600-700 காலங்கள். அதுல அநேக எகிப்தியர்கள், கிட்டத்தட்ட முக்கால் பகுதி 80% எகிப்தியர்கள் இஸ்லாமியர்களாக மாறினார்கள். ஓகே, அது இருக்கட்டும். அப்படியே அதன் அடிப்படையில் அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். 1948 இஸ்ரேல் மறுபடியும் தனி நாடாக சுதந்திரம் பெற்று தனி நாட்டை பிரகடனம் பண்ணின உடனே முதல்ல இஸ்ரேலை அடிக்க வேண்டும், இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இந்த எகிப்து தான் மற்ற அரபு நாடுகளை கூட்டணி சேர்த்து இஸ்ரேலுடன் சண்டைக்கு வந்தது. ஆனால் வந்த சண்டைகளில் எல்லாமே எகிப்து படுதோல்வி அடைந்தது. அதை சொல்றோம் பாருங்க. 1948 மே மாதம் 15 இந்த எகிப்து தான் மற்ற ஒரு 6 அரபு நாடுகளுடன் கூட்டணி அமைத்து இஸ்ரேலை தாக்குதல் செய்தது. ஆனால் படுதோல்வி அடைந்தது எகிப்து. அதுக்கப்புறம் 1956 படுதோல்வி கண்டது. 1967 மீண்டும் எகிப்து இஸ்ரேலோடு கூட மோதி தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த சீனாய் தீபகற்பத்தை இஸ்ரேலிடத்தில் விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. அப்படி என்று சொன்னால் தோல்வி அடைந்தது. சீனா தீபகற்பத்தை இஸ்ரேலுக்கு விட்டுக் கொடுத்தது. இஸ்ரேல் அதை பிடித்துக் கொண்டது. மறுபடியும் 1968 காலங்களில் இஸ்ரேலோடு சண்டைக்கு போய் எகிப்து தோற்று போனது. 70 காலங்களிலும் 1970 காலங்களிலும் இஸ்ரேலுடன் சண்டைக்கு போய் எகிப்து தோற்று போனது. இப்ப கடைசியா 6/10/1973 யாம் கிப்பூர் வாரிலேயும் முதல்ல எகிப்து கொஞ்சம் ஜெயித்து வந்த இடங்களை மீண்டும் இஸ்ரேல் ராணுவம் கைப்பற்றி தலைநகரான கெய்ரோ வரைக்கும் போனாங்க. அதுக்கப்புறம் ஐநா சபையுடைய தலையீடு, அமெரிக்காவுடைய தலையீடுனால பிடித்த இடங்கள் எல்லாம் விட்டு கொடுத்து இஸ்ரேல் திரும்ப வந்தது. ஒரு உடன்பாடு ஒன்று 1979 எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் உருவாகிறது. அந்த உடன்பாடுக்கு பேர் என்னன்னா, தி எகிப்த் இஸ்ரேல் பீஸ் ட்ரீட்டி. தாங்கள் பிடித்து கொண்ட இடத்தை மீண்டும் அந்த டேவிட் அக்கார்ட்ஸ் மூலம் அதை என்ன செய்தார்கள்? திருப்பி கொடுத்தார்கள். ஆக இப்பொழுது எகிப்து இஸ்ரேலுக்கு எதிராக காசா பார்டரை மூடி விடுகிறது. அதாவது அது ஒரு 12 கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த காசா பார்டர். காசா மக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? எகிப்திய பார்டருக்கு நகர்த்தப்படுகிறார்கள். எகிப்திய பார்டருக்கு நகர்த்தப்படுகிறபடினால
எங்க இந்த காசா மக்கள் தங்களுடைய நாட்டினுடைய எல்லைகளுக்குள் வருகிறார்களோ என்று சொல்லி யூகித்து அந்த இடத்துல எகிப்து என்ன செய்கிறது, தங்களுடைய இராணுவங்களை அதிகமாக குவித்து வருகிறது. அந்த பார்டரை எல்லாம் முள் கம்பிகளை வைத்து என்ன செய்திருக்கிறார்கள், நல்ல முறையில் சேஃப்டி வேலி பண்ணியிருக்கிறார்கள். இது இப்ப இஸ்ரேலுக்கு ஒரு மிகுந்த சிரமமாக இருக்கிறது. காசா மக்களை பார்டர்ல அவர்களை நகர்த்தி விடலாம் என்பதுதான் இஸ்ரேலுடைய ஒரு எண்ணம். இப்போதைக்கு அதுதான் இந்த போர் சூழல்ல கடைபிடிக்கக்கூடிய ஒரு பெரிய சொல்யூஷன் என்று சொல்லி இஸ்ரேல் நினைக்கிறது. ஆனால் இஸ்ரேலுடைய நினைவுக்கு மாறாக எகிப்து அந்த இடத்தை கிட்டத்தட்ட அந்த 12 கிலோமீட்டர் தூரத்தை பிளாக் பண்ணுகிறபடினாலே நிச்சயமாக எகிப்தின் மேல் இஸ்ரேலுடைய போர் முறை தொடர்ச்சி அங்கே நடக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்பது நாம் யூகிக்க முடிகிற ஒரு விஷயம். மொசாட் எகிப்தினுடைய எல்லா எல்லைகளையும் நல்ல முறையில் எல்லாருடைய இராணுவ தளவாடங்கள், அவர்களுடைய எகிப்திய அந்த டேங்கிகள் போன்ற எல்லாவற்றையும் அவர்களுக்கு நன்கு தெரியும். இஸ்ரேல் இறங்கிச்சேன்னா கண்டிப்பாக எகிப்து ஒன்றும் பண்ண முடியாது. தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வருகின்ற இஸ்ரேல் நிச்சயம் ஒருவேளை எகிப்துக்கு எதிராக படையெடுப்பு நடவடிக்கை ஆரம்பிச்சாங்கன்னு சொன்ன நிச்சயமாக இதிலும் இஸ்ரேல் வெற்றி பெறும் என்பதுதான் உண்மை. தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ஆகினால இஸ்ரேலுடைய அடுத்த கட்ட போர் சூழல் எகிப்தை நோக்கி நகர்கிறது என்பதை நாம் இங்கு நல்ல முறையில் யூகிக்க முடிகிறது. குறிப்பா அக்டோபர் 7, 2023 இஸ்ரேல் பாருங்க 7 முனை போர்களிலே இருக்கிறது. ஆல்ரெடி காசா, சிரியா, லெபனான், அப்புறம் ஹவுதீஸ், பாலஸ்தீனம், ஈரான், கத்தார் இஸ்ரேல் தாக்குகின்ற 8வது நாடாக இது இருக்கும். எகிப்துடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 11 கோடி. ஆனால் இஸ்ரேலுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 1 கோடி தான். அப்புறம் இஸ்ரேலுடைய இடத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய இடங்கள் கிட்டத்தட்ட 20,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். ஆனால் எகிப்துக்கு 10,408 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா இருக்குது. எகிப்தில் ஏகப்பட்ட ஏரியா இருக்குது. அதனால் அந்த காசா மக்களுக்கு எகிப்தியர்கள் கொஞ்சம் இடம் கொடுக்கிறது நல்லது. ஆனால் அதை செய்யாமல் முட்டுக்கட்டை போடுகிறது. ஆக ராணுவம் என்று சொல்லும் பொழுது எகிப்தினுடைய ராணுவம் 12 லட்சத்துக்கு சில்லறை இருக்குது. ஆனால் இஸ்ரேலுடைய ராணுவம் கிட்டத்தட்ட 6,70,000 பேர் தான். போர் விமானங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது எகிப்தினிடத்தில் 1093 போர் விமானங்கள் இருக்கிறது. இஸ்ரேலில் இருக்கிறது வெறும் 611 தான். டேங்கிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது எகிப்தில் இருக்கிறது 3620 இருக்கிறது. இஸ்ரேல் கிட்ட இருக்கிறது வெறும் 1300 தான். பாத்தீங்களா, எகிப்து இஸ்ரேலையும் எகிப்தையும் ஒப்பிடும் பொழுது இஸ்ரேல் ரொம்ப குட்டி நாடு, எகிப்து நல்ல பெரிய நாடு. ஆனால் இஸ்ரேலுடைய வெற்றி என்பது அவர்களுடைய அந்த டெக்னாலஜிக்கல் ஐடியா, அப்புறம் மொசாடுடைய அந்த பங்களிப்பு, அப்புறம் நல்ல இராணுவ பயிற்சி போன்ற விஷயங்கள், அப்புறம் தேவனாகிய கர்த்தருடைய துணை போன்ற விஷயங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு எல்லா இடங்களிலும் வெற்றியை குவித்துக் கொண்டு வருகிறது. இஸ்ரேலுடைய போர் நகர்வு எகிப்தை நோக்கி இருக்கிறதை நாம் நன்கு உணர முடிகிறது. வருங்காலத்தில் நாம் அதை பார்க்கலாம். தங்களுடைய எல்லை கதவுகளை காசா மக்களுக்கு திறந்து விடுதுன்னு சொன்னா இந்த போரிலிருந்து எகிப்து விடுபடலாம். இல்லைன்னா இந்த போருக்கு எகிப்து ஒரு பெரிய பாரமான கல் போல அது மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த எகிப்தினிடத்திலும் வருகின்ற நாட்களில் இஸ்ரேலுடைய கை ஓங்கும் என்று சரியான ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. பாருங்க, அது எசாயா தீர்க்க தரிசனம் தான். கிமு 700 சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, யூதாவின் தேசம். இந்த வசனங்கள் எல்லாம் இன்னும் நிறைவேறல, இப்பதான் அது நிறைவேற போகுதுன்னு நான் யோசிக்கிறேன். யூதாவின் தேசம் எகிப்தியருக்கு பயங்கரமா இருக்கும். 19:17 என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கர்த்தர் தங்கள் மேல் அசைக்கும் கையசைவினாலே அஞ்சி நடுங்குவார்கள் அப்படின்னு இருக்குது. ஸோ இது எகிப்துக்கு விரோதமான கர்த்தருடைய வசனம், தீர்க்க தரிசனம் கிமு 700 சொல்லப்பட்டது. ஒருவேளை இஸ்ரேல் எகிப்துக்கு எதிராக தங்களுடைய நகர்வினை அந்த பக்கம் நகர்த்தினாங்கன்னா இந்த வசனங்கள் எல்லாம் பயங்கரமா நிறைவேற போகுது. சொல்லப்பட்டது கிட்டத்தட்ட 3/4 எல்லாம் நிறைவேறிச்சு. கால்வாசி இருக்குது. அது இந்த காலத்தில் நம்ம காலத்தில் நிறைவேறும் போல தோணுது. ஆக யுத்தங்களின் செய்திகளையும் பற்றி கேள்விப்படுகிறேன் என்கிற அந்த வசனம் சரியாக நம்முடைய காலத்தில் துல்லியமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பைபிள் அந்த அளவு பர்ஃபெக்டாக இருக்கிறது. நன்றிகள். காட் பிளஸ் யூ.